இந்த வீடியோவில் 2022 நடந்த குரூப் 4 கொஷின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனலில் இதோட 6 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். 6 கொஷின் பேப்பர் பார்த்துருக்கோம். இது எல்லாமே இந்த பக்கம் இருக்க இங்கே ப்ளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணிட்டேன். டோட்டலாக 600 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போது இந்த 2022 கொஷினை பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1. ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. சிலைமேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. நிலைத்து நிற்கும். சிலைமேல் எழுத்து போலனா நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயப்பாட்டு வினை. ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஏன் ஆடப்படுகிறதுனா இங்கே ஒயிலாட்டத்தை தான் குறிக்குது, அதனால தான் ஆடப்படுகிறது அப்படின்னு போடுறோம். ஓகே, அடுத்த கொஷின். மாலதி மாலையை தொடுத்தால் செய்வினை வாக்கியம். மாலதி மாலையை தொடுத்தால் செய்வினை வாக்கியம். இலக்கண குறிப்பறிதல். சாலச் சிறந்தது தொடரின் வகையை அறிக. உரிச்சொல் தொடர். சாலச் சிறந்தது உரிச்சொற்றொடர். சொற்களை பொருத்துக. மல்லிகை பொருட்பெயர். பள்ளி இடப்பெயர். கிளை சினைப்பெயர். இனிமை பண்பு பெயர். அப்போ 4, 3, 1, 2 ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்தது. பொருத்தமற்ற பெயர் சொல்லை எடுத்து எழுதுக. பொருத்தம் அற்ற. காலப்பெயர்னா செம்மை, இதுவே பொருத்தமற்றது தான் இருக்குது. காலப்பெயர்னா இப்போது திங்கள் செவ்வாய் அந்த மாதிரி சித்திரை வைகாசி ஏதாவது ஒரு காலத்தை குறிக்கணும். ஆனால் செம்மைங்கிறது ஒரு பண்பை குறிக்குது, அப்போ இது பண்பு பெயர். சினை பெயர். கண், இது கரெக்டாக தான் இருக்குது, ஒரு உறுப்பை குறிக்கும். சினை, கிளை, கண், மூக்கு, காது அந்த மாதிரிலாம் குறிப்பிட்டாவே அது சினை பெயர். பண்பு பெயர். ஆண்டு, இது பண்பு பெயர் இல்லை, இதுதான் காலப்பெயர். ஃபஸ்ட்டுக்கும் தோடுக்கும் மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது தொழிற்பெயர். ஆடுதல். தல் அல் விகுதி கடைசியாக வந்துச்சுனாவே தொழிற்பெயர். ஆடுதல்ங்கிறது ஒரு தொழிற்பெயர். அப்போது ஏவும் சியும் கரெக்டாக இருக்குது, அப்போது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின். கேள் என்னும் வேர் சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க. கேள் அப்படின்னா கேட்டு, வினை எச்சம் தான் கேட்டிருக்காங்க. கேட்டு அதுதான் வினை எச்சம். கேட்டு மகிழ்ந்தான். ஸோ இதுக்கு பக்கத்தில் மகிழ்ந்தான்னு போடலாம், ஒரு வினையை தான் போட முடியும். அப்போ கேட்டு மகிழ்ந்தான். கேட்டுங்கிறது வினை எச்சம். கேட்ட பையன் எழுதலாம். பையன்கிறது ஒரு பெயர் சொல். கேட்ட பையன்கிறது பெயரெச்சம். கேட்டல்ங்கிறது தொழிற்பெயர். அழ்த்தல்ங்கிற விகுதி வந்துச்சுனாவே அது தொழிற்பெயர். அப்போ கேட்டல்ங்கிறது தொழிற்பெயர். கேட்டான் அப்படிங்கிறது ஒரு வினை முற்று. தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்து எழுதுக. தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல். தனிந்ததுன்னா தனிங்கிறது தான் வேர் சொல். ஓகே, அடுத்து. தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. தருகனா தா. ஓகே, இப்போது வருக அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் சொல்லுங்கள் பார்ப்போம். வா. வருகனா வா. சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. சோனா மதில். நம்ம சாய்ஸ் அகாடமி சார் ஒரு ட்ரிக் சொன்னாங்க இல்லையா, ஸோ இந்த மதிலை வேறு தாண்டணுமா அப்படின்னு சொல்லி, அதை வச்சு தான் இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணலாம். சோனா மதில். அரசன்னா கோ. வறுமைனா நோ. நோய்னா நோ. ஓகே, அடுத்து. மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மா அப்படின்னா பெரிய. ஓகே, அடுத்த கொஷின். பறவை சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பறவைனா கடல். இந்த பறவைனா பறக்கும் பறவை. ஓகே, அடுத்த. மரபு பிழைகள் அற்ற தொடரை கண்டறிந்து எழுதுக. கூகை கூவும். கூகை குணுகும். கூகை குளரும். கூகை அலரும். கூகை குளரும் தான் கரெக்டு. ஆந்தை அலரும். ஓகே, அடுத்த கொஷின். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. ஆப்ஷன் டி.
குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல் சார்பு, மருந்து, கட்சி இது எல்லாமே குற்றியலுகரம். பசுங்கிறது முற்றியலுகரம். ஓகே, பொருந்தா சொல்லை கண்டறிக. மோனை, எதுகை, இயைபு இசைவு வந்து பொருந்தாத சொல். பொறுத்துக. சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். அப்போ 2, 3, 4, 1 ஆப்ஷன் சி. அடுத்தது இந்த லெட்டர்ஸ் வந்து நமக்கு தெரியும். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, கடலை உருண்டை வாங்கி பாருங்க, கடலை உருண்டை வாங்கி சமைத்து ருசித்து சாப்பிட என் அம்மா கூப்பிட்டாள். இதுதான் வந்து இதுக்கு. இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வந்து இது. ஓகேங்களா? அப்போது இதை வச்சு இதில் பார்க்கலாம். அப்போ இதுக்கு ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? அடுத்தது, பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பல்லுப்பாட்டு. உழவர் பாட்டு பல்லுப்பாட்டு. தூதுங்கிறது வாயில் இலக்கியம், சந்தை இலக்கியம். தூதுங்கிறது வாயில் இலக்கியம், சந்தை இலக்கியம். உழவர் பாட்டுன்னா பல்லுப்பாட்டு. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேக புலவர். வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேக புலவர். ஓகே, இன்னொரு கொஷின் காளமேக புலவர் வச்சு பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள், 2024 குரூப் 4 நடந்த கொஷின். வாழெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிரெங்கே 4 என தொடங்கும் இருட்டல் மொழிதல் பாடலின் ஆசிரியர் கவி காளமேகம். வாழெங்கே நீண்டெழுந்த வல் உகிரெங்கே. ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். நீல பொய்கையில் மிதந்திடும் தங்கத்தோணிகள். நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள். இக்கூற்று யாருடையது? அர்ச்சுனன். இக்கூற்று யாருடையது? அர்ச்சுனன். நீல பொய்கை அர்ச்சுனன். ஓகே, உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம். உலகம், உயிர், கடவுள் திருவி கல்யாண சுந்தரம். சரியான கூற்றுகளை தெரிவு செய்ய. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருளுக என்று கூற்று கூறியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். அப்போ அனைத்துமே சரி. அடுத்ததும் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பற்றினது தான். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காடுகளை கொண்டுள்ளன. இரண்டுமே சரி. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் பார்த்துக்கலாம். இளங்கோவடிகள்ங்கிறவர் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருடைய அப்பா அம்மா பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். இளங்கோவடிகளுடைய தாய் தந்தை பெயர் இமயவரம்பன் நற்சோமை. இமயவரம்பன் நற்சோமை. ஓகே, அடுத்த கொஷின். வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். பிறவும் தமபோல் செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. வணிகம் செய்கிறவங்க நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்கிறது தான் அந்த குறள். அடுத்து, ஏறெழுபது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏறெழுபதை பாடியவர் கம்பர். கூற்று இரண்டுமே சரி. ஓகே, அடுத்து, கம்பர் இயற்றிய கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குது? 6 காண்டங்கள் இருக்குது. ஓகே, பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். ஓகே, 7வது காண்டமான உத்தரகாண்டத்தை எழுதினது ஒட்டக்கூத்தர். 7வது காண்டமான உத்தரகாண்டத்தை எழுதியவர் ஒட்டக்கூத்தர். ஓகே, அடுத்த விஷயம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் பாரதியார். யாமறிந்தன் வந்துச்சுனாவே பாரதியார் தான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னதும் பாரதியார் தான்.
ஓகே. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. ஓகே. இதில் மூதுரையில் 31 பாடல்கள் இருக்குது. ஔவையார் எழுதினது. ஔவையார் எழுதின 3 நூலுமே கொடுத்துருக்காங்க. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. இன்னொரு நூல் பார்க்கலாம். இது இப்போ இந்த வருஷம் நடந்த குரூப் 4 கேட்டது ஞான குரல்ங்கிறதும் ஔவையாருடைய புத்தகம்தான். அடுத்து மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். மதியாதார் வாசலை மிதியாதே சொல்லுவாங்கள்ல, அது உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். ஒருத்தவங்க நம்மளை உபசரிக்கலைன்னா நாம் போய் எப்படி நம்ம அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றது சொல்லுங்கள்? அதுதான் அது. உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். கோடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். அப்போது 2, 4, 1, 3 ஆப்ஷன் பி. ஓகே. என்னால் இந்த டிக் மார்க்கை எடுக்க முடியல. இல்லைன்னா அந்த டிக் மார்க்கை எடுத்துகிட்டு நான் இது பண்ணுவேன். அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரில. நானும் நிறைய வீடியோஸில் பார்த்துட்டேன். ஸோ சாரி, அப்படியே தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே. அடுத்த கொஷின் பார்க்கலாம். தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. தேசிய நூலக நாள் என்னப்பா? ஆகஸ்ட்டு 9. இப்போது இது யாருடைய என்ன நாள் அப்படின்னா ஒருத்தருடைய பிறந்த நாள். அரங்கநாதன் அவருடைய பிறந்த நாள். ஓகேவா? அவருடைய பிறந்த நாளை தான் தேசிய நூலக நாளாக நம்ம கொண்டாடுறோம். ஓகே. சாரிங்க, எனக்கு அப்பப்போ ரோல் ஆகும். ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை. ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை சிங்கவல்லி. ஞானப்பச்சிலைனா சிங்கவல்லி. ஓகே. அடுத்து கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி, இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? அடுத்த கொஷின். முன்னீர் வழக்கம் மகுடுவோடில்லை. இது சொன்னது தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் மகுடுவோடில்லை சொன்னது தொல்காப்பியம். அடுத்து பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. துறைமுக நகரம்னாவே பட்டினப்பாலை தான். ஓகேவா? ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவியுள்ளது. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் ஸ்டாலின். ஓகே. தமிழ் செய்யுட்கழகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜியு போப். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து புறநானூறில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரும் ஜியு போப் தான். ஓகே. ஈருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஈருடை செம்மொழினாலே பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகே. இவர் எழுதிய நூல் இன்னொன்று என்னென்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், இது எல்லாமே இவர் எழுதிய நூல்கள். கனிச்சாறில் 8 தொகுதிகள் இருக்குது. அதில் தான் வரும் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி அந்த பாட்டு அதில் தான் வரும். ஓகே. அடுத்த கொஷின். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். ஏறெழுபது எழுதியது யாருப்பா? ஏறெழுபது கம்பர். ஓகே. சின்ன ரிவிஷன். கொஷின் பேப்பருக்குள்ளேயே முன்ன பார்த்ததெல்லாம் பார்த்துட்டே வந்துடணும். கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர் பாண்டியர்கள். கழுகுமலை வெட்டுவான் கோயில்னாவே பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. புலவர்களால் எழுதிப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. ஓகே. அடுத்தது தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பல் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கிவி ஜெகநாதன். ஓகே. அப்போ 2, 1, 4, 3 ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம்.
சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி கரெக்டு. உவமை கவிஞர் பெருஞ்சித்திரனார் இல்லை சுரதா. காந்திய கவிஞர் ராமலிங்கனார் கரெக்டு. புரட்சி கவிஞர் தாராபாரதி இல்லை பாரதிதாசன். ஓகே, அப்போ 1 3 சரி. முடியரசன் இயற்றாத நூல், அப்போ இயற்றாத நூல் நீலமேகம் தான் அவர் இயற்றலை. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பவை இது எல்லாமே அவர் இயற்றிய நூல்கள். அடுத்த கொஷின். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது. பாரதிதாசன். பெண் எனில் பேதை அப்படின்னு வந்துச்சுனாவே பாரதிதாசன் தான். ஓகே, அடுத்த கொஷினும் பாரதிதாசன் பற்றி தான். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். 2 பாரதிதாசன் கொஷின் பார்த்துட்டோம். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். ஓகே, மோனைத்தொடை 8 வகைப்படும். மோனைத்தொடை 8. மோனைத்தொடை 8. அகைன் மோனத்தொடை 8. ஓகே, அடுத்த கொஷின். புனிதமுற்ற மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இதை சொன்னவர் யார்? அதுவும் பாரதிதாசன் தான். ஓகே, பாடலடிகள் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக. மோனைனா என்னப்பா? முதல் எழுத்து ஒன்றி வரும். இதில் முதல் எழுத்து ஒன்றி வருவது இது இருக்குது. வாவே வராது, நாயா வராது, மா பூ வராது. புனிதமுற்று புத்தகசாலை இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். எழுதாமல் இருப்பாளா? எழுதாமல் இல்லை அப்படிங்கிறது தான் கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இது எப்படி இருக்குது? பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். ஓகே, பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அண்ணனோடு போ, கூடு கட்டு, தமிழ் படி, அரசு ஆணை பிறப்பித்தது. ஓகே, இப்போ எதில் எல்லாமே கட்டளை தொடர் தான், ஆப்ஷன் டியை தவிர. ஓகேங்களா, பிறப்பித்ததுங்கிறது ஒரு செய்தி. ஓகே, அடுத்து என் அண்ணன் நாளை வருவான், அதுவும் செய்தி தொடர் தான். தென்னை மரத்துக்கு இலைகள் இல்லை, அதுவும் செய்தி தொடர் தான். ஓகேவா, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. இதுக்கான வினா என்ன? எத்தனை மாடுகள் மேய்ந்தன? அதுதான் கரெக்டான வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. இங்கே நகர பேருந்து நிற்கும். இங்கே நகர பேருந்து நிற்குமா? இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து சரியான தொடரை கண்டறிய. தமிழ் மொழி உலகம் உள்ளம் வரையிலும் வாழட்டும். தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். அடுத்த கொஷின். சரியான தொடரை கண்டறிக. தம்பி சங்கத்தமிழை படி, தம்பி சங்கத்தமிழ் படி என்று கவிஞர் கூறினார். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து சரியான அகரவரிசை தேர்ந்தெடுக. கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. இதில் ஏன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு காவரிசை வரணும், அதுக்கப்புறம் தான் மாவரிசை வரும். இப்போ ஆப்ஷன் பி. பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். ஓகே, அடுத்து தேடு வினைமுற்று சொல், தேடினார். இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம், அதையும் பார்த்துட்டு வந்துடலாமா? 3 வேர் சொற்கள். கேளுங்கிறதுக்கு கேட்டு, தனிங்கிறதுக்கு தனி, தருகங்கிறதுக்கு தா. அதே மாதிரி வருகங்கிறதுக்கு வா, வாருங்கள்ங்கிறதுக்கும் வா தான் வேர் சொல். ஓகே, அடுத்தது வெண்பா, செப்பலோசை, ஆசிரியப்பா, அகவல் ஓசை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஆ வரும். ஸோ ஆசிரியப்பாவுக்கு அகவல் ஓசை. களிப்பா, துள்ளல் ஓசை. களிப்பா, துள்ளல் ஓசை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, களி சாப்பிட்டா நல்லா துள்ளி குதிச்சு விளையாடுற அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் வரும். ஓகேவா, அதுதான் களிப்பா, துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா, தூங்கல் ஓசை. ஓகே, இது 2ஐயும் வச்சு நம்ம மற்ற 2ஐயும் ஞாபகம் வச்சுக்கலாம். 3, 4, 1, 2 ஆப்ஷன். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட், தங்கக்கட்டி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிந்து பொறுத்துக. வவ்வல், உயிரெழுத்து, கான்சனன்ட், மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப், ஒப்பெழுத்து, மோனோலிப்புகள், எழுத்துக்கள். மோனோனாவே ஒருன்னு வரும், அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, அப்போது ஆப்ஷன் 3, 1, 4, 2 ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின்.
நனந்தலை உலகம் வலை நெமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நனந்தலை உலகம் என்பதற்கான எதிர்ச்சொல். நல்லா நோட் பண்ணுங்கள், எதிர்ச்சொல். நான் இந்த கொஷினை தப்பு பண்ணிட்டு தான் வந்தேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அகன்ற உலகம்னு போட்டு வந்துட்டேன் அதை பார்க்காம. ஆன்சர் சிறிய உலகம். ஆனால் இப்போ நடந்த 2024 நடந்த கொஷினில் அதுக்கான நேர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க, அகன்ற உலகம். அப்போ அந்த கொஷின் 2 டைம் கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது? முல்லைப்பாட்டில் இருக்குது. ஓகே, முல்லைப்பாட்டை எழுதினது யாருப்பா? எனக்கு இது ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். முல்லைப்பாட்டில் 103 பாடல்கள் இருக்குது. 103 பாடல்கள் இருக்குது. ஓகே, அடுத்த கொஷின். எடுப்பு எதிர்ச்சொல் தருக. எடுப்பு அப்படின்னா முடித்தல்ங்கிறது தான் அதனுடைய எதிர்ச்சொல். எடுப்புன்னா தொடங்குதல். தண்டலிர் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்ந்தெடு. பிரிக்கணும். இப்போ தண்டலிர் பதம், தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம். ஓகே, அடுத்தது களம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுதுக. களம் ப்ளஸ் பகம். ஓகே, அடுத்து முல்லைப்பாட்டோட ஆசிரியர் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? முல்லைப்பாட்டோடைய ஆசிரியர் நப்பூதனார். முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார். ஓகே, அடுத்த கொஷின். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்னும் குறிப்பிடும் நூல் அகநானூறு. பிறங்கு நிலை நடுக்கள் அப்படின்னாவே அகநானூறு. ஓகே, கரூர் அப்படிங்கிற ஊர் எந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் அகநானூரில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் நெல்லோடு கரியோட பெயரும் அதுவும் அகநானூறுன்னு தான் நினைக்கிறேன், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த கொஷின். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்னாவே திருக்குறள். அடுத்து சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள். கரெக்டான ஆன்சர். விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகள். விட்டுணு சித்தன் கரெக்டு. அடுத்து திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை. அதுவும் கரெக்டு தான். நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. ஸோ அனைத்தும் சரி. ஓகே, இப்போது இந்த இடத்துல மூணு பேர் நம்ம பார்க்கலாம். மட கொடி, மட பிடி, மடமொழி. இது யாருன்னு எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, மடக்கொடினா கண்ணகி, மடப்பிடி அப்படின்னா பாஞ்சாலி, மடமொழி அப்படின்னா கோப்பெருந்தேவி. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகரர். பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகரர். அடுத்த கொஷின். தாம் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் இராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காண இறைவன் என்பதையும் 10ஆம் பாட்டில் புறசமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் திருஞான சம்பந்தர். இது கொஞ்சம் நம்ம எழுதிக்கலாமா? ஒரு டைம் எழுதி நம்ம ஒரு டைம் நான் வச்சுக்கலாம். 8, 9, 10, 11. ஓகேவா? 8ஆம் பாடலில் என்ன சொல்லியிருக்காருன்னா ராவன் சிவன் பக்தன் ஆனதை சொல்லியிருக்காரு. 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்கான இறைவனை சொல்லியிருக்காரு. 10ஆம் பாடலில் புறசமய போலிகளை தாக்கியும் பாடியிருக்காரு. 11ஆம் பாடலில் தம் பெருமையும் கூறியிருக்காரு. ஓகே, இதை லைனாக வச்சு இதில் பொறுத்துகையும் கேட்டலாம். அதுக்காக தான் இதை இன்னொரு டைம் எழுதி நான் பார்க்குறேன். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் சித்தர்கள். நிறைமொழி மாந்தர்னாவே சித்தர்கள். இதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்தோம், அதையும் பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த கொஷின் பாருங்கள், 20th கொஷின். பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்களும் சித்தர்கள் தான். ஓகேவா? இப்போ அந்த கொஷினுக்கு போகலாம். யோகம் சித்தர்கள், நிறைமொழி மாந்தரும் சித்தர்கள் தான். ஓகேவா? அடுத்தது வாயில் இலக்கியம். முன்னே சொன்ன பார்த்தீங்களா, வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. களம் எப்படி பிரிக்கலாம்? களம் ப்ளஸ் பகம்.
ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7, மொத்தமாக 10. ஓகேவா? அடுத்து உழவர் உலர்த்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை பல்லு. உழவர் உலர்த்தியர்னாவே பல்லு. வாயில் இலக்கியம்னா தூது. ஓகே. அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அம்புஜத்தம்மாள் நான் கண்ட பாரதம். அடுத்து பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழநாடு. பெரிய புராணம் சோழநாடு. பெரிய புராணம் சோழநாடு. குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடு. சோற்று கற்றாழை. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மொழியே சோற்று கற்றாழை. குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடு நாவே சோற்று கற்றாழை. ஓகே. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா. பதிப்பித்துனாவே உவேசா தான் மேக்ஸிமம் வரும். அதுலேருந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பக்களால் ஆனது ஐங்குறுநூறு. குறுந்தொகை 4 to 8. அகநானூறு 13 - 31. நற்றிணைக்கு 9 to 11 12. 12. நற்றிணைக்கு 9 - 12. குறுந்தொகைக்கு 4 to 8. ஐங்குறுநூறுக்கு 3 - 6. அகநானூறுக்கு 4 to 8. குறுந்தொகைக்கு தான் 4 to 8. அகநானூறு 13 - 81. ஓகே. துவரை சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. துவரை தாமரை மலர். மறை பவளம். விசும்பு வானம். மதியம் நிலவு. இது 2 மட்டும்தான் கரெக்டு. மறைனா தாமரை மலர், துவரைனா பவளம். ஓகே. ஆப்ஷன் C and D சரி. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிறுபஞ்ச மூலம். அரை இலக்கியம். குடும்ப விளக்கு. தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். குறுந்தொகை என்ன சொன்னோம்? 4 to 8 அடிவரை. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே பாரதிதாசன். இதோட 3 கொஷின் பார்த்துட்டோம். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே பாரதிதாசன் ஒரு கொஷின்னு. இன்னொரு கொஷின் கலர் நிலம். பெண்கள் கலர் நிலம். கல்வியறிவு இல்லாத பெண்கள் கலர் நிலம்னு சொன்னதும் பாரதிதாசன் தான். இன்னொன்று அந்த உருப்படல் என்பது சரி வராது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வரும்ல, அது 3 கொஷினுமே பாரதிதாசன் தான். ஓகே. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதி இருவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளவர் கம்பர் திருவள்ளுவர். செல்வகேசவராயர் இவரை ஞாபகம் வச்சுக்கணும். செல்வகேசவராயர் எல்லாமே இது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் இதில் கூட மாற்றி கேட்பாங்க. செல்வகேசவராயர். அடுத்து 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு கிபி 1730. இறந்தது 1796. அவங்களோட பொண்ணு 1790 இறந்துருவாங்க, வெள்ளச்சி நாச்சி. இவங்க 1796 இறந்துருவாங்க. அடுத்து தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். ஃபஸ்ட்டு உணர்ச்சி. அதுக்கப்புறம் எடுத்த உடனே சாப்பாடு சாப்பிட்றது. அடுத்து முகர்ந்து பார்க்குறது. அடுத்து பார்க்குறது கண்ணால். அடுத்து கேட்குறது. அடுத்து தான் பகுத்தறிவு. அதுதான் நாம். அடுத்து தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அடுத்து நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. குருகூர் ஆழ்வார் திருநகரி. குருகூர் என்னது? ஆழ்வார் திருநகரி. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உவேசா. இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், அதுவும் பதிப்பித்தது உவேசா. ஓகே.
அடுத்தது டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். ராபி சேதுப்பிள்ளை ஊரும் பேரும். அடுத்து தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் இயற்றமிழ் மாணவர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூர்னாவே தூத்துக்குடி. கீழடி சிவகங்கை. ஓகே. அடுத்தது ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எப்போது வழங்கப்பட்டது? எங்கு எப்போது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 3 சென்னையில் பெரியார் பட்டம் வழங்கப்பட்டிருக்கும். 27 ஜூன் 27 1970 யுனெஸ்கோ மன்றம் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ்னு ஈவேராவுக்கு பெயர் சூட்டியிருப்பாங்க. ஓகே. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். 38 1978 அவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. பொங்கற் புதுநாள் காஞ்சி. அண்ணாவோடது காஞ்சி. கவிஞர் மூமேத்தாவுக்கு சாகித்ய அகாடமிக் விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? மூமேத்தானாவே ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஓகே. இதோட 100 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். 30 minutes ஆயிடுச்சு. மேக்ஸிமம் 20 minutesலேயே முடிக்க பார்க்குறேன். ஓகே. தேங்க்யூ.